Hi, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம்ன்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை அந்த வறுவலுக்கு தன்மை போற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை நல்லா பொரிய விடுற வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போதான் கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கும். தக்காளி வெங்காயம் நல்லா இதை நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கிளறிட்டு சிம்மில் அப்படியே வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளிக்குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்குள்ள கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிந்திக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். வெண்டைக்காய் சீக்கிரமே வெந்துடும். ஸோ அதனால கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம புளியும் ஆட் பண்ணுவோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். குழம்பு ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.